ஹாய், இன்னைக்கு 22.5 kg ஜாக் ஃப்ரூட் தான் கட் பண்ண போகிறோம். கோக்னட் ஆயில் அண்ட் நைஃப் ரெடியாக இருக்குது. ஓகே, இப்போ கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. ஆக்சுவலி தமிழ்நாட்டில் பண்ருட்டி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஹார்வெஸ்ட் ஆகிற ஜாக் ஃப்ரூட் தான் இந்த பெரிய ஜாக் ஃப்ரூட். நான் பண்ருட்டிக்கு மீனிங் சொல்கிறேன். பண் அப்படின்னா இசை பாடல் அப்படின்னு மீன் பண்ணோம். அப்புறம் உருட்டி அப்படின்னா ரோலிங் திங்ஸ் அப்படின்னு மீன் பண்ணுது. எனக்கு பன் அண்ட் உருட்டிக்கு இதுதான் ஆக்சுவல் மீனிங்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் கூகுளில் சர்ச் பண்ணும்போது அது ரெக்கமெண்ட் பண்ணிச்சு. அதனால நானும் போய் பார்த்தேன். ஸோ ஐ காட் த ப்ராப்பர் மீனிங் ஆஃப் இட். என்னோடய வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் 22 கிலோ சக்காப்பழம் பார்த்துருக்கேன். ஜாக் ஃப்ரூட்டை மோஸ்ட்லி எல்லாருமே பலாப்பழம் இல்லைனா பலா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போவுமே சக்கப்பழம் அப்படின்னு தான் சொல்லி பேசுவோம். ஆக்சுவலி கட் பண்ணிகிட்டு இருந்தது எங்கள் அப்பா தான். அப்புறம் பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது தான் நான். ஜாக் ஃப்ரூட் பெருசாக இருந்த உடனே எப்படி கட் பண்ணேன்னு ப்ராப்பராக ஐடியா இல்லை. பட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி நாங்களும் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேரும் பண்ணி ஜாக் ஃப்ரூட்டை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு எங்கேயாவது பண்ருட்டி ஜாக் ஃப்ரூட் கிடச்சின்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி ஜாக் ஃப்ரூட் கட் பண்ணும்போது ஃபெரினாவும் உள்ளே வந்து என்னென்னு பார்த்துட்டு இருந்தா. இப்போல்லாம் நான் போடுற கேட் வீடியோஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. அதே போல் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் சப்போர்ட்டிவாக இருங்க. அப்போ தான் எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்னோடய பூனை பிடிக்கும்னா எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ஒரு ஷார்ட்ஸ் ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். Until then, bye and thanks for watching.